ஹலோ, சொல்லுங்கள் ப்ரோ. இன்னைக்கு வந்துருக்காரா ப்ரோ? என்ன ப்ரோ இப்போ சொல்கிறீங்க? நான் வெளியே வந்திருக்கேனே. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் நம்ம லொக்கேஷன் கொடுத்து வெயிட் பண்ண சொல்லுங்கள். அதோ வந்துடுறேன், 5 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓகே, ஒன்றே வந்துடுறேன். மச்சான் எனக்கு அர்ஜென்ட் இருக்குது, நான் போய் அவனை நீ போயிடுவியா? நான் போயிடுறேன் மச்சான். இதோ தான் வீடு, ஏதோ அப்படியே போய்க்கிறேன். சரி ஓகே மச்சான், அந்த சரி போகாத, சுற்றிட்டு போ ஓகேவா? அந்த சரி போகாத. சரி மச்சான், ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஜாப் நல்லபடியாக போயிட்டு வரேன். சரி ஓகே ஓகே சரி ஓகே மச்சான், நீ பார்த்து போ. அந்த சரி போகாத, சுற்றிட்டு போ. எவ்வளோ டைம் வந்து ரீச் எடுக்க பண்ணிக்குவா? சரி மச்சான். ஏ மச்சான் பார்த்து போயிடுறா. ஓகே சார் மச்சான். ஓகேடா. சரி போகாத, சுற்றிட்டு போ. ஓகேடா. ஹலோ, என்ன பண்ணுற? சாப்பிட்டுருக்கியா? சரி, உனக்கு ஒரு குட் நியூஸு. வேலையில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. ஆமாம், 50,000 சம்பளம். இப்போ வந்து உங்கள் அப்பாட்ட பொண்ணு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்தானே ஆகணும். எப்படி பேசுகிறார் உங்கள் அப்பா? 25,000 சம்பளம் வச்சு என்னென்ன ஓட்டுவீங்கன்னு. இப்போ நாளைக்கு வந்து உங்கள் அப்பாட்ட கேட்டு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டிதான். என்ன உங்கள் அப்பா என்னெல்லாம் கேட்டார்? சொந்த வீடு வச்சுருக்கியா, இல்லை பைக் இருக்கா? எதுவுமே இல்லை. உனக்கு எப்படி நான் நம்பி பொண்ணு தருவேன்னு சொன்னார்ல. இப்போ எப்படி 50,000 சம்பளம் அவங்க கண்டிப்பாக வாங்கிடுவேன் எல்லாத்தையும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நாளைக்கு ட்ரீட் வச்சிடலாம். ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லை. அது யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். சரி கேளு, காலையில் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடும். கரெக்டாக ரெடியாக இருந்துரு. ட்ரீட் வச்சிடலாம் பயங்கரமா. எதாவது போய் சொல்லி வந்துரு. அதை பார்த்துக்கலாம். எப்படியும் எதாவது பேசி வேலைக்கு போய் இப்போ தான் வேலைக்கு போய் ஆரம்பிச்சில. அப்புறம் என்ன பார்த்துக்கலாம். அவங்க அப்பாட்ட பேசி எதாவது பேசிடலாம். சரி ஓகே, அதை பார்த்துக்கலாம். நாளைக்கு ரெடியாரு. ட்ரீட் வச்சிடலாம் நாளைக்கு. என்ன நாளைக்கு காலையில் ரெடியாரு. ஆமாம், எங்கேயா ஒரு ஜாலியாக ஒரு பெரிய ட்ரிப்பு போயிட்டு வந்துடும். சரி பார்த்துக்கலாம். என்ன இந்த போஸ்டர் எல்லா பிளேஸ்லேயும் இருக்குது? இல்லை நம்ம தான் ஒரே இடத்துல இருக்குமா? இன்னும் ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன ஒரே பிளேஸ்லேயே இருக்கும்? ஐயோ, பொருளை என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த ரோடுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன்னா. ஐயோ, என்னடா நடக்குது இங்கே? டேனி டாம், இங்கே இருக்கக்கூடாது. எப்படியா தப்பிக்கணும். ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஐயோ, லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? யாருங்க லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? யாருங்க? ஐயோ, அப்போவே சொன்னான் அவன் சுற்றிட்டு போடான்னு. நான் தான் ஃபோன் பேசிட்டே ரூட்டை மாற்றிட்டு வந்துட்டேன் போல. தலை வேற வலிக்குது. முடியல. இது அந்த போஸ்டரில் இருக்கிற ஆள் மாதிரியே இருக்கு. ப்ரோ இந்த சின்ன பசங்களுக்கு வேறு வேலையே இல்லை.